கட்சிக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருந்து இரவு பகல் தூங்காமல் எல்லா கல்வியை மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலருடன் தொடர்பு கொண்டோம், தலைமைச் செயலாளருடன் தொடர்பு கொண்டோம். தொடர்ந்து இந்த திருப்பணிகள் திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த குழந்தைகள் ராமசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 100 விழாவுக்கும் கண்டிப்பாக வருவார்கள். அந்த வகையில் அலுவலகம் புறப்படுவதற்கு தயாராக இருந்தாலும் கூட நான் ஒரு 20 மணித்துளிகள் இருந்து விடுகிறேன் என்று வந்திருக்கிற ஐயா அவர்கள் எனக்காகவும் இந்த பிள்ளைகளுக்காகவும் நிறைய சிரமத்தை எடுத்து பண்ணி கொண்டிருக்கிற ஐயா அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறும் தலைமை ஏற்று தலைமை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய கெழுதகை உள்ளங்களிலெல்லாம் இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஐயா குழந்தைகள் ராமசாமி அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வகைனாலும் கலந்து எனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். குழந்தைகள் உங்களுக்கு இந்த பாடல் தெரியும் இல்லையா? அதனால ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பத்தை நீங்க கடவுள் வாழ்த்து சொல்லி தொடங்கியிருக்கீங்க. 1900ஆவது நாள், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 2 மாதங்கள் அந்த மாதிரி தொடர் வகுப்பு நடந்திருக்கு. இது திருக்குறள் முற்றோதல் இயக்கத்துல கடந்த 5 ஆண்டுகளாக அவங்க செய்த முயற்சியின் பேரிலும் தலைமை பயிற்றுனராக இருந்து இந்த குழந்தைகளை கடந்த 5 ஆண்டுகளாக அதற்கு முன்பாகவும் வழி நடத்தி கொண்டிருக்கும் அவங்க காமராஜ் ஐயாவுக்கும் இந்த நிகழ்வுடைய கதாநாயகர்கள் என்றால் குணமணி போன்ற திருக்குறள் கற்பவர்கள் தான். அவர்களை ஒவ்வொரு நாளும் தவறாமல் காலையில் எழுப்பி அவர்களுக்கு திருக்குறள் கற்க வேண்டும் என்ற ஊக்கத்தை வழங்கும் பெற்றோர்கள், போற்றுதற்குரியவர்கள். இது ஒரு திருக்குறள் மனனம் செய்வது என்பது ஒரு வேள்வி. இளமீர்கள் என்று சொல்வதற்கிணங்க அவைப்பாடினி 5வது 6வது வகுப்பு வருவதற்குள் நீங்க எல்லாரும் திருக்குறள் 1330 குறள்களையும் நீங்கள் மனனம் செய்வது என்பது வாழ்நாள் பூரா உங்களுக்கு அது பயன்படும். எப்படி இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் இது உங்களோடவே இருக்கும். அறிவு அற்றம் காக்கும் கருவி இல்லையா? செருவார்க்கும் அழிக்கல் ஆக. அதனால இளம் வயதுல காமராஜ் ஐயாவுடைய வழிகாட்டுதல 6வது வருவதற்குள் 7வது வருவதற்குள் இந்த திருக்குறளை மனனம் செய்வது என்பது உங்களுக்கு வாழ்வு பூரா உங்களோட துணை செய்யும். அது மட்டும் இல்ல, இந்த திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள். அதுல நீங்களும் ஒருத்தர் இருக்கீங்க. எங்க போனாலும் குறளரசன் என்று உங்களை அழைப்பது நீங்கள் வாழ்க்கை பூரா மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு தனி பேரு. அதனால இந்த முயற்சியில நீங்க எல்லாம் இணைந்திருப்பது, தொடர்ந்து நிலை 1 என்பது அனைத்து குறள்களையும் நாம் மனனம் செய்வது, நிலை 2 என்பது அந்த குறள்களுள் பெரும்பாலானவற்றையாவது மனதில் நிறுத்தி அதன்படி நடக்க முயல வேண்டும் என்பதுதான் முயல்வோம். அதனால இப்பவே உங்களுக்கு எல்லாம் மற்ற குழந்தைகளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இப்பவே உங்களுக்கு தொடங்கிடுச்சு. 5 வயதிலேயே 10 வயதிலேயே உங்களுக்கு தொடங்கிவிட்டது. அதனால இந்த இனிய பயணம் மிகச் சிறப்பாக செல்லும். இதற்காக இந்த சாதனை, இளம் வயதில் நீங்கள் பெற்ற இந்த சாதனை உங்களை பல்வேறு தளங்களுக்கு எடுத்துச் செல்லும். குறிப்பாக கல்லூரிகளில் உங்களுக்கு கூடுதல் முதன்மையிடம் கொடுக்கப்படும். அரசு பணிகளில் மற்றும் நேர்காணல்கள் எங்கு சென்றாலும் இதற்காக கூடுதலாக உங்களுக்கு புள்ளிகள் கொடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதனால வாய்ப்பாடு 1-2-2-4 3-6 4-8 இல்லையா? இது நம்ம 1வது 2வது 3வதுல படிச்சது வாழ்க்கை பூரா வருது இல்லையா? அது மாதிரிதான் கற்க கசடவர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதனால
நீங்க படித்த திருக்குறள் உங்களோட தொடர்ந்து வரும். உங்களுக்கு தனி சிறப்புகளை எல்லா இடத்துலயும் முதல் வரிசையில் 1900வது நிகழ்வு. மகன் தந்தை காற்று முதவி பாருங்க. உள்ள வாங்க. இவன் தந்தை. இந்த குழந்தைகளை பெறுவதற்கு இந்த பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய முயற்சி இல்லையா? அந்த விதத்துல உங்களை எல்லாம் பாராட்டுவதற்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அமெரிக்கால இப்ப வியாழக்கிழமை இரவு 8 மணி ஆகுது. உங்களுக்கு நேரம் வெள்ளிக்கிழமை காலையில 5:30 மணி இல்லையா? கிட்டத்தட்ட 5:53 2 மணி நேரம் கூட்டணும். அதனால எனக்கு உங்களை எல்லாம் 10,000 மேலுக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்து வாழ்த்துவதற்காக காத்திருந்தேன் முழு நாள். இப்போது அந்த வாய்ப்பு கிட்டியது. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். உங்களை மாதிரி நான் படிச்சதுனால தான் நான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கேன். நீங்க வெளிநாடு வரணும், நல்லா படிக்கணும், ஒரு IAS அதிகாரி ஆகணும், ஒரு மருத்துவர் ஆகணும், ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும். எல்லாத்துக்குமே திருக்குறள் தான் முதுகெலும்பு. ஏன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இல்லையா? அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் தொடர்ந்து திருக்குறள் கற்று 15,000 ரூபாய் பரிசு பெற்று சான்றிதழ்கள் எல்லாம் பெற்று பல இடங்கள்லயும் நீங்க முதல் வரிசையில இருக்க பாருங்க. வாழ்க்கை பூரா உங்களுக்கு இது திருக்குறள் கை கொடுக்கும். அதனால்தான் திருக்குறளுக்கு வாழ்வியல் நூல், வாழ்வியல் வழிகாட்டி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு புரிந்த குறள்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்க சொல்லணும். அப்பதான் ஆகா எவ்வளவு அழகாக எங்க பையனும் பொண்ணும் திருக்குறள் பொருள் படிச்சிருக்காங்க இங்க அவர்கள் மற்றவர்களும் சொல்லணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்க்கறதுல நிறைய பேர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, மற்ற இடங்கள்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை விட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்காகவும் காணொலியில பார்க்கறதுக்காகவும் உங்களுடைய இதுவரையில் நீங்க எடுத்த முயற்சிக்கு நன்றி சொல்லவும், நீங்க தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும் என்று வாழ்த்துவதற்காகவும் அமெரிக்கால இருந்து அவங்க சுபாஷினி அத்தை வந்திருக்காங்க, சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க, திருவண்ணாமலையில இருந்து, புதுதில்லியில இருந்து பிரம்மநாயம் ஐயா வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நூலாக இருந்து இணைத்த அவங்க திருக்குறள் காமராஜ் ஐயாவுக்கு நன்றி. இந்த முற்றோதல் இயக்கத்தை ஒரு வேள்வியாக நடத்தி வரும் நண்பர் பார்த்தசாரதி, ராஜேந்திரன் ஐயா மற்றும் பயிற்றுனர்கள், கண்ணை இமை காப்பது போல் குழந்தைகளுக்கு காப்பாற்றி அவர்களுக்கு இந்த குரல் அமுதை ஒவ்வொரு நாளும் வழங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். எனக்கு இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல வேறொரு கூட்டம் இருக்குது, ஐயாட்ட சொல்லியிருந்தேன். எப்படி இருந்தாலும் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் இல்லையா? உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். அதான் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.